வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போன அதையே நீங்க இதை எடுத்து பத்திரிகையில போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்கள்ல ஒரு குழப்பத்தை உண்டாகணும். வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். பாமக வந்தா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாஜக கூட்டணியில ஓபிஎஸ், தினகரன், சசிகலா வந்தா அதிமுக நிலைப்பாடு என்ன சார்? நீங்க கற்பனையான கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நாங்க யூகத்தின் அடிப்படையில் இருக்கிறதெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியும். சாரா பாஜக சேருமா, சரி போய் விடுதலை சேருமா, விடுதலை கட்சி சேருமா, விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா, பாமக சேருமா, அந்த கட்சி தலைவர் பேரு அப்ப சரியா ஒரே நிமிஷம். நீங்க அடுத்த கட்சி கேட்கும்போது அடுத்த கட்சி தலைவர் கேட்டதும் தெரியும். என்னை கேட்ட நான் என்ன சொல்ல பதில்? வட மாவட்டங்கள்ல நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போன அதையே நீங்க இதை எடுத்து பத்திரிகையில போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்கள்ல ஒரு குழப்பத்தை உண்டாகணும். அந்த கேள்வி கேட்கறீங்க. இப்பதான் என்ன நல்லா தெளிவா புரிஞ்சுக்க, மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டுருக்குது. நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, தயவு செய்து கேட்கறேன், இதை பெருசு பண்ணாங்க. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளியில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. ஏன்னா இப்ப அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு அதன்படி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதோட முடிச்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.